Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனீர் மசாலா ஆம்லெட். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் மிளகு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையா அரைக்கணும் தேவையில்லை. இது கூடவே கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் 2 முட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் நாம் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கோம். வெங்காயத்தை அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது வெங்காயம் சேர்க்கலன்னா தேங்காய் மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மையா அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா முட்டையோட மசாலாவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக பன்னீர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆம்லேட்டுக்கு ஏற்ற மாதிரி பன்னீர் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டைக்கு இவ்வளோ பன்னீர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு தோசைக்கல் காய வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா முட்டையை இதோடய சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. இதை சுட்டு எடுக்கும்போது ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது மேலேயே கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பன்னீர் நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பும் போது ரொம்ப கவனமாக திருப்பணும். நம்ம வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கவனமாக திருப்பிக்கோங்க. இதை ஒரு சைடு திருப்பிட்டு 1 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஓகே, பன்னீர் மசாலா ஆம்லேட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரசம் சாதம், வத்தல் குழம்பு, தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.